புதிய நியாயமான கூலி உயர்வு கோரி கோவையில் 33 நாட்களாக நடைபெற்று வந்த விசைத்தறி உரிமையாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, சாமிநாதன், கயல்விழி செல்வராஜு ஆகியோருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விசைத்தறி உரிமையாளர்கள் சங்க தலைவர் பூபதி, பல்லடம் ரகங்களுக்கு 10%, சோமனூர் ரகங்களுக்கு 15% கூலி உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். இன்று இறுதியாக மாண்புமிகு மாவட்ட அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கைவழி அவர்கள் மற்றும் இரு மாவட்ட ஆட்சியர்கள் முன்னாடியும் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலே கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள சோமனூர் பகுதி ரகங்களுக்கு 15%, இதர ரகங்களுக்கு 10% கூலி உயர்வு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதேபோல் நாங்கள் இன்றைய உண்ணாவிரத போராட்டத்தை, வேலை நிறுத்தத்தையும் வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம்.